வீடியோவில் நம்ம இபிஎஃப்ஓ பென்ஷன் பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். இபிஎஃப்ஓ பென்ஷன் சார்ந்த வெளியான முக்கிய அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க இபிஎஃப்ஓ பென்ஷன் இபிஎஸ் 95 அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் நாளாக சமூக வலைத்தளங்களில் எல்லா இடத்துலையும் ஒரு நியூஸ் பயங்கரமாக சுற்றிட்டுருக்கு. அதான் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு அதான் இபிஎஃப்ஓ பென்ஷன் இனிமேல் தாறுமாறா ஏறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் அனைத்து தகவலுமே அனைத்து விவரங்களுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இதை பற்றின விவரங்கள் எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ல கேளுங்க. நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்பா தாத்தா காலத்தில் இருந்து ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த இபிஎஃப்ஓ மூலமாக மாதம் மினிமம் 1000 ரூபாய் பென்ஷன் வந்துட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு சிலிண்டர், கரண்ட் பில், மெடிக்கல் செலவுன்னு பார்த்தா இந்த 1000 ரூபாயை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மினிமம் பென்ஷனாக எவ்வளோ ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த 1000 ரூபாயை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இதனால் பல வருஷமாக ட்ரேட் யூனியன்கள், பென்ஷனர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பத்தாது, மினிமம் 7500 ரூபாய் பென்ஷன் வேணும், கூடவே பஞ்சப்படியும் டிஏ சேர்த்து தரணும் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு சூப்பரான விஷயமும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது பென்ஷன் கணக்கிடுறதுக்கான அதிகபட்ச சம்பள வரம்ப சேலரி சீலிங் இப்போ இருக்கிற 15,000 இருந்து 25,000 மாற்ற போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பென்ஷன் அமௌண்ட் எகிரிடும். இதுக்கெல்லாம் மேலே ஒரு சில இடத்துல மினிமம் பென்ஷன் 2500 ரூபாயாக மாறப்போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் சரி, நிறைய நியூஸில் 5000 ரூபாய், 7500 ரூபாய், 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதில் எதுதான் உண்மை? அப்போ அடுத்த மாதத்துல இருந்து இந்த பென்ஷன் வந்துருமா? அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டுருச்சாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நிஜமாவே பென்ஷன் அமௌண்ட் ஏறிடுச்சான்னு கேட்டால் கவர்மெண்ட் சைட்டில் விசாரிச்சா அஃபிஷியலாக அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் இது வரைக்கும் வரல அப்படிங்கிறது தான் உண்மையான ஷாக்கிங் நியூஸ். ஆமாங்க, பென்ஷன் 5000 ரூபாயாச்சோ இல்லை 7500, 10,000 இந்த மாதிரி உயருது அப்படிங்கிறது பல அமைப்புகளோட கோரிக்கை தானே தவிர அரசாங்கமோ இல்லை இபிஎஃப்ஓ அமைப்போ அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக எந்த ஒரு ஜியோவும் பாஸ் பண்ணலை. இன்னைக்கு தேதி வரைக்கும் மினிமம் பென்ஷன் அதே 1000 ரூபாய் தான். ஸோ இது வரைக்கும் இந்த 1000 ரூபாய் மினிமம் பென்ஷனை அரசாங்கம் உயர்த்தலை, அப்படியே தான் இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த பென்ஷன் ரூபாயை 7500 ரூபாவா மாற்றுறதுக்கான ஆலோசனைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சீக்கிரமே வரப்போகிற மீட்டிங்கில் இதுக்காக கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கவர்மெண்ட்ல இருந்து பென்ஷன் உயர்வை பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் அறிவிப்பு வந்தாலும் ஜியோ பாஸ் பண்ணாலும் முதல் ஆளாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இந்த பென்ஷன் தொகையை எவ்வளோ ஏற்றுனா கரெக்டாக இருக்கும்
அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 5000 ரூபாயா, இல்லை 7500, இல்லை 10,000 உயர்த்தினா நல்லா இருக்குமா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்கள்.